டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 3:10 ஆகுது. நான் பேசிக்கலாக அவ்வளோ சீக்கிரமாக தூங்குற ஆள்லாம் இல்லை. நம்ம வண்டி ஏதாவது ஒன்று சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது தூக்கமே வராது. இப்போ தான் வண்டியில் புதுசாக வந்து கார்பரேட்டர் சேஞ்ச் பண்ணேன். வண்டி ஒரு நாள் ஃபுல்லாக மழையிலே நின்றுச்சு. நம்ம ஷாங்ஸ் இங்கே தான் நிற்கிறாப்புல. கார்பரேட்டர் புத்தம் புதுசு, ஸ்பார்க் ப்ளக் அடாப்டரும் புதுசு. செயின் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லூஸ் ஆயிடுச்சு. நள்ளிரவு 3 மணிக்கு எந்திரிச்சு செயின் ஸ்ப்ராக்கெட்டை சரி பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கேன். செயின் கிளீனர் நம்மள்கிட்ட இருக்குது. செம்ம அழுக்கு ப்ரோ. இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து 2 மாதம் ஆச்சு. நல்லா தான் பார்த்துக்கிறேன். என்னடா இவ்வளோ தூசியாக இருக்குது, என்னத்தை பார்த்து கிழிச்சேன்னு நீங்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு உண்மையை சொல்லணும்னு வந்தீங்க. செம்ம மழை. செயின் வந்து ஃபுல்லாக டஸ்ட் ஆனதுக்கு ரீசனுமே அதுதான். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு. வண்டியை கழுவலான்னு பார்த்தாலும் முடியல. மழை பெஞ்சு சகதி ஆகிட்டே இருக்குது. நானும் முடிஞ்ச அளவுக்கு சத்தம் போடாமல் யாரையுமே எழுப்பாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மணி 3:20. அதாவது 3:20க்கு இப்படி உட்காந்து வண்டியை பார்த்துட்டு இருப்பானா? தண்டரபடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்குது. ஃபாகு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இங்கே தெரியுதா? உள்ள தண்ணி போய் ஃபாகு, அதுக்கு ஒரு கேப் மாதிரி வேறு விற்கிறாங்க, தண்ணி கேன் கேப் மாதிரி. காலையில் தான் ஹேர் ட்ரையரை வச்சு அதெல்லாம் சூடு பண்ணி எடுத்தேன். என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் செகண்ட்ஸில் வாங்கின பைக் தான் அது. ஸோ எல்லா டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். ஒரு ஃபுல் ரிவ்யூ வேணுமா வேணாமான்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேணும்னா போடலாம், இல்லைனா விட்டுறலாம்.